குலசாமியை வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக குலசாமியோட பவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். பொதுவாக அசைவ படையல் கொடுக்குறவங்களும் சரி, இல்லை சைவ படையல் கொடுக்குறவங்களும் சரி, கண்டிப்பாக அவங்களோட தலைமுறையை காக்கிற அந்த குலசாமியோட பவர் அவங்க குடும்பத்தில் நிறைஞ்சிருக்கிறத உணர முடியும். அந்த வகையில் நம்ம மலேசியாவில் பலருக்கும் அவங்களோட சொந்த குலசாமியே தெரியாத பட்சத்தில் இருக்காங்க. இது ஏன் நடக்குது பார்த்தோமா, அவங்களோட முன்னோர்கள் எடுத்து சொல்லவே இல்லை. நம்மளோட குல வழிபாடு இவங்க தான், இவங்களோட சொந்த ஊர் எங்கே இருக்குன்னு சொல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்துக்கு குலசாமி தெரியாத வழியில் இருக்கும்போது அவங்களுக்கு எங்கே போய் வணங்கணும், எப்படி வணங்கணும், எதற்காக வணங்கணும், எந்த முறையில் வணங்கணும் சொல்லிட்டு அப்படியே தத்தளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இந்த குலசாமி வழிபாடுகள் மலேசியாவில் அவ்வப்பொழுது அங்கங்கே இருக்குது. சில பேர் சில கோவிலில் எல்லா குலசாமியும் வச்சு வணங்குற மாரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளிமேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தில் புதிதாக எழுப்பப்பட்ட இந்த புதிய ஆலயத்தில் 1008 கோவிலோட திருமண்ணை கொண்டு செலுத்தியிருக்கோம். இந்த கோவிலில் இருக்கிற 1008 கோவில் மண் 1008 கோவில் குலசாமி மண்ணாக நினச்சி உங்களோட குலசாமியை இங்கே கூட நீங்கள் வணங்கலாம். இருந்த போதும் குலசாமியோட பவரை பற்றி சொல்கிறது தான் இன்றைக்குள்ள பதிவுகளை ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். கொட்டுக்காளின்னு சொல்கிற ஒரு படம் இருக்குது. சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண படம் நினைக்கிறேன். இதில் சூரி ஹீரோவாக நடிச்சிருப்பார். இந்த படம் என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகுது, இதெல்லாம் ஒரு படமா, இதில் ஒன்றுமே புரியல, என்ன தான் செய்ய வராங்க, சின்னதாக ஒரு காமெடி இருக்குது, சிரிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அந்த படத்தை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற சாராம்சத்தை குலசாமி வழிபாட்டுக்காரவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இந்த படத்தில் சூரி தாய்மாமனாக இருப்பார். சூரிக்கு நிச்சயம் பண்ண ஒரு பொண்ணு, அதாவது சின்ன வயசுலேயே இந்த பொண்ணுக்கு இந்த பையனை தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் சூரி என்ன செஞ்சுருப்பாருன்னா, இந்த பிள்ளை நல்லா படிக்கட்டும், அதுக்கு ஆசைக்கு படித்த மாதிரி எந்த விஷயம் வேணால் படிக்கட்டும்னு சொல்லிட்டு படிக்க வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் அசரப்பசரான ஒரு விஷயம் காதலை எட்டு போயிடுது. என்னென்னா, இந்த பொண்ணு யாரையும் விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விறுவிறுன்னு வீட்டுக்கு வர வச்சு குலசாமியை போய் பார்த்துட்டு ஒரு கோடாங்கியை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏற்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த தருணத்தில் சூரியோட அக்கா தங்கச்சிங்க வருவாங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மாலாம் வருவாங்க. அந்த சைடில் ஹீரோயினோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் சூரியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இந்த பொண்ணுக்கு சேட்டை பிடிச்சிருச்சு, இந்த பொண்ணுக்கு அந்த பேய் ஓட்டுறவங்களை கொண்டு போயிட்டு பார்த்தோமா, அவங்களுக்கு நேந்தி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சூரி வழிக்கு வந்துடுவாங்க, இந்த குடும்பத்துக்குள்ளே அடங்கிடுவாங்க, இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குலசாமியோட சப்ஜெக்ட் கீழே இருக்கிறதா கதை. இதில் அந்த கதை தொடக்கத்திலே பார்த்தோமா, ஒரு அம்மா பொண்ணுக்காக நேந்தி குலசாமி கிட்ட விளக்கேற்றி வேண்டிக்குவாங்க. இன்றைக்கி நடக்கிற ஒரு பொழுது எனக்கு சாதகமாக இருக்கணும், அது உண்மையாக இருந்துச்சுன்னா இது இப்போட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விளக்கேற்றிட்டு அந்த பொண்ணை போய் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டில் ஒரு சேவலை காலில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கதைக்கு என்ன ஆக போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பரபரப்பில் இவங்க எல்லாம் சேர்ந்து குலசாமிக்கு படையல் போட போவாங்க. குலசாமி கிட்ட அனுமதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க பார்க்க போகிற கோடாங்கி கிட்ட இந்த சேவலை நேந்தி கொடுக்க போகிறாங்க. கழுத்தறுத்து கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பிடிச்சி வச்சுருக்க இந்த பைத்தியம் தெளிஞ்சிரும் சொல்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. இதில் அந்த சாமியை பார்த்துட்டு அந்த குலசாமியை போய் வேண்டிக்கிட்டு அந்த தருணத்துலேருந்து அந்த கோடாங்கி பார்க்குற வரைக்கும் பல தடைகள் குலசாமி கொடுக்கும். ஆட்டோ நின்று போயிடும், ஆட்டோ ஓவர் ஹீட் ஆயிரும், சேவல் சாவ கிடக்கும், அதுக்கப்புறம் பல இடத்துல போலீஸ்காரங்க தொல்லை நடக்கும். நடுவில் பார்த்தோமா கடைசி கடத்தில் ஒரு இடத்துல கடைசி கடத்தில் சிவனோட வாகனமாக இருக்கிற இந்த நந்திராயன் நடு ரோட்டில் நின்று அவங்களே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும். இவங்களால கடந்து போக முடியாமல் வண்டியை போட்டுட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட எண்டு, அதாவது குலசாமி சொல்லிருச்சு இதுக்கப்புறம் போக வேணாம், இதுக்கப்புறம் போகிறது சரியில்லை, நான் அனுமதி கொடுக்கலன்னு. இருந்தாலும் அந்த காளமாட்டை விரட்டி அடிக்கிறதுக்காக தோட்டத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, அந்த மாடை விரட்டுறதுக்கு ஒரு தோட்டக்காரன் வர கிடையாது, அந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் வர கிடையாது, அந்த மாடை வளர்க்குற ஒரு சின்ன கன்னி பொண்ணு 9 வயசு கூட இருக்காது, அந்த பொண்ணு காளமாடு இழுத்துட்டு போகும். அந்த காளமாடு எடுக்கும் போதே அந்த பொண்ணு சொல்கிற டைலாக் தான் அந்த படத்தோட முழுமையான டைலாக்.
அதாவது எங்கே போனாலும் ஒரு பொண்ணுக்கு வந்து வேலியாக இருக்கிறது, அது மானமாக இருந்தாலும் அந்த மானத்தை காக்கிறது குலசாமியோட கௌரவமாக வச்சுருப்பாங்க. அதனால் பொண்ணுங்களை வந்து குலசாமியோட வழிபாட்டாக கொண்டு வருவாங்க. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்துக்கு திருமணம் பண்ணி போகிற பொண்ணு அந்த குடும்பத்தில் இருக்கிற குலசாமியை தத்து எடுத்துக்குவாங்க. அதே எப்படின்னா ஒரு பொண்ணுக்கு எப்படி இருந்தாலும் 2 குலசாமி இருப்பாங்க. ஒண்ணு வீட்டோட இருக்கிற குலசாமி, இன்னொன்னு மறு வீட்டுக்கு போறாங்களா, அந்த குலசாமி இவங்க தான் தத்தெடுத்துக்குவாங்க. அந்த 2 குலசாமிய பராமரிக்கிற வேலை யாருக்கு பார்த்தோமா, அந்த பெண்ணுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ட கொண்டு வந்து இறுதியில வந்து கோடாங்கி கிட்ட குடுக்கலாமா, வேணாவா? சேவல அறுக்கலாமா, வேணாவான்னு சொல்ற ஒரு தருணத்தில, சூரி குழம்பியிருந்து அந்த சேவல பார்த்த கையோட அந்த படம் வந்து நின்றும். இந்த படத்துக்கு அந்தாண்ட வந்து என்ன யோசனை வருமா? சேவல குடுத்துட்டாங்களா? இல்லாட்டி சேவல பறக்க விட்டுட்டாரா? அது வந்து ஆடியன்ஸே ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஸோ இந்த படத்தோட சாராம்சத்த வந்து முதல்லேருந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட காரியங்கள்ல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் குலசாமி கிட்ட அனுமதி கேட்கணும். அனுமதி கிடைச்சிருச்சுன்னா, அது ஒரு தகவலா வரும். நம்மளுக்கு எல்லாமே ஸ்மூத்தா போகும். ஆனா, அனுமதி கிடைக்காத பட்சத்தில் போற போக்குல ஏதாச்சும் ஒண்ணு தடை வருது, ஏதாச்சும் ஒண்ணு நிறுத்தி வருது. அதையும் நம்ம கடந்து போறோம். மறுபடியும் ஒரு தடை வருதுன்னா, அந்த காரியம் வந்து கொஞ்ச நாள் ஆற போட்டுட்டு, மத்த வேலைகள்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தொடங்கலாமா வேணாமான்னு திருப்பி குலசாமி கிட்ட அனுமதி கேட்கறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். குலசாமி எப்போதும் இயற்கை கூட இணைஞ்சிருக்கிறவாசி நம்மள சுத்தி தான் இருப்பாங்க. நம்ம எப்படி கூப்பிட்டாலும் கண்டிப்பா நம்ம குரலுக்கு ஏத்த மாரி வருவாங்க. இதே போல முதல்ல தொடக்கத்துல நான் சொன்ன மாதிரி, உங்களுக்கு குலசாமிய தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல 1008 மண்ணு போட்டு இருக்கிற இந்த ஆலயத்துல உங்களோட குலசாமிய தேடி வந்து நீங்க கோரிக்கை வைக்கலாம். அந்த ஆத்தாலே உங்களுக்கு வந்து மகா குலசாமியா மாறுறதுக்கு என்னோட அன்பும், ஆதரவும் கண்டிப்பா நான் தெரிவிக்கிறேன். அங்க இன்னும் பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களோட குலசாமியோட வழிபாட வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா தொடங்குங்க. இது சைவமாக இருக்கலாம், அசைவமா இருக்கலாம். தொடர்ச்சியாக கொண்டு வாங்க. ஆனா, ஆத்தாளுக்கு ஏத்த மாரி கொண்டு வாங்க. ஐயனுக்கு ஏத்த மாரி கொண்டு வாங்க. முருகன் துணை.